என்னை ஸ்ரீ பகவான் குருநாதர் அருமையப்பா அவர்கள் பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய சிந்தனையை தொடங்குவோம். அப்பா அவர்களுடைய கட்டுரை தொகுப்புகள்ல இந்த ஆத்ம சோதனை என்ற நூல் தொகுப்பு மிகவும் முக்கியமான ஒன்று. 1994 வந்த நூல் இது. இதுல இருக்கிற விவேகம்ங்கிற கட்டுரையும் நம்ம ஒரு தடவை இதை பார்த்தோம். பாகுபாடுங்கிற கட்டுரையும் மிக முக்கியமானது. தேடி வரும் அதிர்ஷ்டங்கிறதையும் முன்னே பார்த்துருக்கிறேன். பாதுகாப்புங்கிறது கட்டுரை முக்கியமானது. இதுல கடைசி கட்டுரை ஆத்ம சோதனை. அதுக்கு முந்தைய கட்டுரை 10 கட்டங்கள். இந்த 10 கட்டங்கள்ங்கிறது ஒரு 100 பக்கங்கள் உள்ள ஒரு கட்டுரை. அது மிக முக்கியமான கட்டுரைகள்ல உள்ளது. அதை நம்ம அதை ஒரு நியாயத்தில் முடிக்க முடியாது. பல இருக்கிற போற ஒரு வாரம் ஆரம்பிச்சா தொடர்ந்து வராத காரணங்கள்னால சென்ற வாரம் இதை தொடர முடியல. இப்ப தொடருவோம். முக்கியமா அப்பா இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்டெலிஜென்ட் கோஷன்ட்னு சொல்லுவாங்க, ஐக்கியூன்னு சொல்லுவாங்க. அறிவுத்திறன் அழிவுன்னு நம்ம தமிழ்ல மொழிபெயர்க்கலாம். அது உலக அளவுல அவருடைய அறிவுத்திறனை இன்டெலிஜென்ஸை அளவீடு செய்து அதுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 1ல இருந்து 800 வரை கொடுத்துருக்குறாங்க. அதுல 90லேருந்து 110 இருக்கிறவங்கள சராசரி ஆவரேஜ் அப்படின்னும், 110க்கு மேலேருந்து 120 வரைக்கும் எண் உள்ளவங்கள சராசரிக்கு மேல் எபவ் ஆவரேஜ் என்று சொல்லியும், 102லேருந்து 120 130 ஐக்கு உள்ளவங்கள நல்ல சிறந்த புத்திசாலி இன்டெலிஜென்ட் என்றும், அப்படி இல்லை 130லேருந்து 140 உள்ளவங்க பிறவியில இருந்த மேதை படித்த கெட்டிக்காரர் அப்படின்னு புத்திசாலின்னு சொல்லுவோம். 140க்கு மேல மேதை ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. 90லேருந்து சராசரி சொன்னோம். 90க்கு கீழே இருக்கிறவங்கள மந்தம், டல், அதிமந்தம், வெரி டல், அளவு கடந்த மந்தம், வெரி வெரி டல் அப்படிங்கிற மாதிரி ஏற்பாடு செய்வாங்க. அப்பா என்ன சொல்றாரு இந்த கட்டுரையில சொல்றது, இது மாதிரி வாழ்வுல நம்ம நடக்கிற பல பேருடைய பிரச்சனைகளையும் இதுவரையும் அது ஒரு 10 கட்டங்களாக வகுத்து அதை மேல இது பண்ணலாம். நம்முடைய குணங்களை எல்லாம், நம்முடைய வெற்றிக்கு இந்த குணங்கள் தான் எடுத்துக்காட்டு. அதுக்கு மனித சுபாவம் இருக்குது. அது எல்லாத்தையும் 10 கட்டங்களா பிரிச்சு அதுல எந்த கட்டத்தில் இருக்கோ நம்ம கண்டுபிடிச்சு அடுத்த மேல் கட்டத்திற்கு போவதற்குரிய வழிமுறைகளையே இங்க சொல்ல போறாங்க. அது அந்த இது சொல்றது மனித இயல்புகளையும் எடுத்துக்கிருக்காங்க, யோகா அம்சங்களையும் எடுத்துக்கிறாங்க, வாழ்வுக்குரிய எடுத்திருக்காங்க. மொத்தம் கிட்டத்தட்ட 63 சொல்றாரு அப்பா. முதல் இதுல கோபத்தை எடுத்துக்கிறாரு. கோபத்தை எடுத்து காட்டாத செய்யறாரு. அதுக்கு மேல பல மக்கள் சொன்ன மாதிரி வாழ்க்கையில பிரச்சனைகள் இது செய்யறது எல்லாத்தையும் பிரார்த்தனையை 1 2 சொல்றாரு. மௌன சித்தி அடைகிறது ஆன்மீக வளர்ச்சிக்கு உள்ளது. அதுல 10 கட்டங்கள் சொல்றாரு. ஆத்ம சமர்ப்பணத்தை பத்தி அப்பா ஒரு நூலை எழுதியிருக்காங்க, செல்ஃப் கிவிங் அப்படிங்கிற பிரின்சிபல்ஸ் ஆஃப் யோகாவில் இருக்கிற ஒரு சாப்டரை வச்சுக்கிட்டு அதுல 10 கட்டம் சொல்றாரு. உறவுகள், ஹியூமன் ரிலேஷன்ஸ் எடுத்துக்கிட்டு அதுல 10 கட்டம் சொல்றாரு. பிரார்த்தனைக்கு மாதிரில 2வது முதல் ஒரு இது, இதுல 2வது இருக்கிறாரு. ஒரு ஜாதகத்தை, கர்மாவனால ஒரு ஜாதகத்தை பற்றி உள்ளது. இப்போ பலமுறை இதை பார்த்துருக்குறோம். ஜாதகத்தை நம்பினா ஜாதகம் பலிக்கும், அன்னையை நம்பினா அன்னை பலிப்பாங்க. துரதிருஷ்டவசமாக நம்ம நாட்டில் ஜாதகத்தை நம்புறதுங்கிறது ஆழமா போயிருக்கிறது. ஜாதகம் பொய்ன்னு அப்பா சொல்ல. ஆனா பிரபஞ்சத்தை இயக்கிற சக்தியாகி அன்னைகிட்ட வந்த பிறகு
அன்னையை நம்பினா அன்னை படிப்பாங்க. நான் சொல்லியிருக்கிறேன், அன்னை நம்ம அன்னை அன்பர்கள் வகையில் வாழ்க்கையில் ஜாதகம் படி நம்ம மையத்தினுடைய அப்பா நிறைய எழுதுறாங்க. நம்ம மையத்தினுடைய அன்பர்கள் வாழ்க்கையில நடந்திருக்குது. விதியை மீறி இறைவன் ஒரு நண்பரை 3 முறை காப்பாற்றினதை நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் மரியாதையை நமக்கு மரியாதை எல்லாம் வர்றது எப்படிங்கிறது, மனிதமாக கிடைக்கிறது. ஆரோக்கியம் ஹெல்த்தில் வர்றது, அதை பற்றி ஆயுள்னு அப்பா கட்டுற பணுகாலத்தில் நம்ம வந்திருக்கு. அப்புறம் அன்னையின் முறைகள் எடுத்து அதை பார்த்து கொடுத்தாங்க. திறமைக்கு அளவை வந்து விட்டாரு கொடுத்துருக்காங்க. சுமூகத்தில் நிலைகள், சுமூகம் ஹார்மோனிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்புறம் நல்ல நேரம், அதிர்ஷ்டம், இதெல்லாம் வாய்ப்புகள், இது மாதிரி 63 தான் எழுதியிருக்கிறாங்க. நம்ம இதை எப்படி டெவலப் பண்றாங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல இருந்து அதாவது கட்டுரையில நம் குணங்கள்ல பலவற்றை எடுத்து அவற்றை 10 கட்டங்களாக பிரித்து காட்டுகிறார் அப்பா. ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்ட செல்ல முறையையும் அதை எப்படியே போறது இல்லை, ஆனா எத்தனை கட்டம் இருக்குன்னு சொல்றாரு. இந்த கட்டங்கள்லாம் மனித இயல்புகளில் உள்ளதா இருக்கலாம், யோக அம்சங்களா இருக்கலாம், வாழ்க்கைக்கு உரியவைகளா இருக்கலாம். உதாரணமா இப்போ மௌனம், இதெல்லாம் வந்து யோக அம்சங்கள். அப்படி இல்லாம முயற்சி, உழைப்பு, இதை பற்றி வர்றதுல வாழ்க்கைக்கு அம்சங்கள். இது இந்த 10 கட்டங்களே மனநிலையை பிரிக்க கொண்டு வர முடியுது. இந்த பாகுபாடு சாதாரண மனித வாழ்வில் பொதுவான இதுதான். இதுதான் அப்பா தன் வாழ்வில், அன்னை வாழ்வில், அன்னை அன்பர்கள் வாழ்விலும் அப்பா அன்பர்கள் அதை வச்சு தான் இந்த 10 கட்டங்களை செஞ்சிருக்கிறாரு. முக்கியமா இதுல என்ன சொல்லுவாருன்னா, அப்பா எல்லாத்தையுமே நல்லெண்ணத்தை பத்தி நிறைய எழுதுவார். உங்களுக்கு தெரியும், நல்லெண்ணம் இருந்தா நிறைய உயர முடியும் அப்படிங்கிறத அப்பா வற்புறுத்துவார். பொதுவா இந்த 10 கட்டங்கள்ல ஒரு கட்டத்திலேருந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதுல 10 கட்டங்கிறது 10வது கட்டம் உச்சகட்டம், சிறந்த கட்டம். அந்த கட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம பல கட்டத்தில் இருக்கிற சாதாரண மனிதன் முதல் அந்த எப்படி இதுல ஐக்கியூல சராசரிக்கு மேலே மேதைகிற அளவுக்கு போதோ, அது மாரி முதற்கட்டத்தில் இருக்கிறவன் சாதாரண மனிதன். அப்படி இல்லாம 10ஆம் கட்டம் போறவங்கிறவன் பக்குவம் அடைந்தவன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதுறாரு. அதோட பக்தி, பவித்திரம், மந்திரம், தியானம் இதெல்லாம் சேர்ந்தாலும் சமர்ப்பணமும் சேர்ந்தும் எந்த கட்ட பவித்திரம் எல்லாம் முக்கியம் இருக்கணும். எப்படி இருந்தாலும் அது ரெண்டு இருந்துட்ட பக்தியும் பவித்திரமும் இருந்தால் மற்றதெல்லாம் தேவையில்லை. பிரார்த்தனையே ஒரு முறையாயிடும். பிரார்த்தனை செய்யாமலும் நம்ம காரியங்கள் பலிக்கும். நல்ல பிரார்த்தனையை விட முடியாது. பிரார்த்தனையை பற்றி ரெண்டு கது எழுதுறாரு. இந்த 10 கட்டங்கள் 2 பிரார்த்தனைகள் 2 கட்டத்தை எழுதுறாரு. இதுல 9, 10ங்கிறது வந்து உயர்ந்த கட்டங்கள், உச்சம். எப்படி ஐக்கியூல வந்து ஜீனியஸ் மேதைங்கிறது உயர்ந்த கட்டமோ அது மாதிரி இது. அதுக்கு விடுப்புற பிற இது வருவது. அதே மாதிரி வாழ்க்கையில உள்ள பேர் யோகத்திலையும் சாதகர்களுக்கும் உள்ளது இருக்குது. யோகத்திற்கு சாதகர்களையும் 10 கட்டங்கள்ல முந்தைய இதுல இங்க வந்து அப்பா ஆரம்ப நூல்கள்ல யோகத்தை பத்தி சொல்ல, நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதை பின்னால இந்த இது இந்த பிரம்மம், ரிஷிகள் கண்ட பிரம்மம், இது போன்ற பொன்னொழி போன்ற பின்னால நூல்கள்ல தான் வந்து யோகத்தை பத்தி நேரடியா சொல்றாரு. லைஃப் டிவைன் ஒரு தத்துவங்களை பத்தி இப்ப நிறைய எழுதுறாரு. அதெல்லாம் எழுதுறாரு. ஆரம்பத்துல வாழ்வியல் பிரச்சனைகளை பத்தி தான் எழுதுறாரு. அதனால இதுக்கு நான் சொல்றதெல்லாம் யோகத்துக்கு முந்தைய கட்டங்கள் அப்படின்னு அப்ப சொல்றாரு.
நல்ல அம்சத்திலிருந்து ஒரு கட்டத்திலிருந்து அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படிங்கிறதும் சொல்றாரு அவர். அன்னையிடம் வந்தவுடன் அளவு கடந்த அருளை பெறுபவருக்கு நெஞ்சு விரும்புவது 3 பணியிலும் நிற்கவில்லை. மற்றொருவருக்கு 3-4 முறை சமாதிக்கு வந்த பிறகு அடுத்த முறை ஆனந்த வெள்ளம் உள்ளே பெருக்கெடுத்தது, அளவை தாண்டியது. மற்றொருவருக்கு ஜீவன் மலர்ந்து பெருமழையில் ஏறி நிரம்பி கோடி போவது போல ஜீவனெல்லாம் அன்னையால் நிரம்பி தழும்பியது. இதெல்லாம் பூர்வ ஜென்ம புண்ணியத்தாலும் இந்த பிறவியில் செய்த பூஜா பலனாலும் அன்னையுடன் 8ஆம் 9ஆம் கட்டத்தை எட்டியவர் மற்றொருவர். இவர்கள் அனைவரும் யோகத்தை மேற்கொள்ளும் தகுதியுடையவர்கள். அப்பா இவ்வாறு சொல்லும்போது யோகத்தை மேற்கொள்ளும் தகுதியுள்ளவர்கள் அல்ல, இன்று குடும்ப வாழ்வில் இருப்பவர்கள் சமாதியில் பெற்றதை தம் ஜீவனில் இருத்தி அதன் முழு ஆன்மீக பலனையும் இவர்கள் பெற முனைந்தால் அவர்கள் எட்ட முடியாத சிகரம் வாழ்வில் இல்லை. திருப்பி திருப்பி நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, அரவிந்த யோகம் வாழ்வனைத்தும் யோகம், வாழ்வை விட்டுட்டு ஓடுற யோகம் இல்லை. மரபு யோகம் வாழ்வை விட்டு காட்டுக்கு போயோ ஆசிரமம் போயோ இங்கேயோ தனியார் செய்கிற யோகமா இருந்தது. வாழ்வை திறக்கணும், மண் பெண் பொன் மூன்றையும் திறக்கணும். இது இங்கே இல்லை. செல்வமும் வரும், அன்னையிட்ட வந்திருக்கோம் இருக்கிறது செல்வ வளர்ச்சியும் ஒரு அளவீடு. அதனால திருப்பி திருப்பி சொல்றாரப்பா. இதனால பக்குவமான ஆன்மாவுடையவர்கள் எந்த நிலைக்கும் போக முடியும் அப்படிங்கிறத எனக்கு முக்கியமானது. இந்த கட்டங்களை 10 கட்டங்கள் சொல்லும்போது 10 கட்டங்கள்ல ஒரு நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு போகலான்னு சொல்றாரு. 10வது கட்டம் இருக்கிறது முதற்கட்டமாக ஒருவருக்கு மாறும். அளவு கடந்த அடக்கம் இருந்த அவர் செல்வம் திரட்ட முடியும் அப்படின்னு அப்பா சொல்றாரு. அடக்கத்தை பத்தி நிறைய ஹியூமிலிட்டின்னு அப்பா சொல்றது அது உயர்ந்த நிலை. அது சொல்றாரு அவர். ஆயுள் வளர்றது, அன்னைட்ட வந்த பிறகு ஆயுள் வளரும், கண்டம் விலகும், செல்வம் 2 மடங்காகும், நடைபெறாது. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எல்லாரும் அன்னைட்ட வர்றவங்ககிட்ட எல்லாம் நடக்கும். இதெல்லாம் முதல்லயே வரும். எல்லாத்துலேயுமே நல்லெண்ணம் வரணும். நல்லெண்ணத்தை மூடமா வரணும் அப்பா சொல்லுவார். ஒருத்தருக்கு 10வது கட்டம் முதற்கட்டமாகவே அமையும். அது மாறும். அது மாறும். அது முதற்கட்டத்திலேயே ஆயுள் வளரும், கண்டம் விலகும், செல்வம் 2 மடங்காகும், நடைபெறாதது நடக்கும். 4ஆம் 5ஆம் கட்டத்திற்கு நடக்க வேண்டியது முதற்கட்டத்திலேயே நடக்கும். 4ஆம் கட்டத்துடன் முதற்கட்டத்தில் ஏதோ ஒரு சமயம் நடந்தால் 4ஆம் கட்டத்தில் அது நிரந்தரமாக நடக்கும் அப்படின்னு சொல்றாரு அவரு. சொல்லும் போது தெய்வ வழிபாட்டை பற்றியும் இப்ப இங்க அப்பா சொல்றாரு. இப்ப பல இடங்கள்ல பல நூல்களில் இருக்கிற சிறு தெய்வ வழிபாடு தவிர்க்கணும் அப்படிங்கிறது. அதையும் சிறு தெய்வ வழிபாடு இருந்தாக்கா அது பிரச்சனை வருங்கிறது அப்ப நிறைய இருக்கிற. சிறு தெய்வங்கிறது பலி கொடுக்கிற பலி ஏற்கிற தெய்வங்கள். பலி இன்னைக்கு பலி கொடுக்கிற சட்டத்துக்கு பயந்து பலி கொடுக்காம இருந்தாலும் கூட பலியை ஏற்றுக்கொண்ட தெய்வங்கள். அது விலகணும். அது அன்னையிட்ட வந்த பிறகு அன்னை பராசக்தியின் அவதாரம் இருக்கிறாங்க. அதனால இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற சக்தி இறைவன் சொல்றது பரபிரம்மம் அல்லது பரசிவம். அது உணவை மாத்திரம். இந்த ஹையஸ்ட் ஃபோர்ஸ்
திருப்பி திருப்பி பலமுறை சொன்னதுதான். யூனிவர்சல் கான்சியஸ் சோர்ஸ், இந்த பிரபஞ்சத்தை இயக்கிற பேரறிவும் பேராற்றலும் உடைய சக்தி. அந்த சக்திகிட்ட வந்த பிறகு மற்ற தெய்வ வழிபாடு தேவையில்லை. மற்ற தெய்வங்கள் எல்லாம் அன்னைக்குள்ள அடங்கி போறாங்க. அதனால அந்த இது கொண்டு வர கோயில்கள் எல்லாம் இந்த இது மேல வந்துடலாம் அப்படிங்கிற போது பேசக்கூடாது. பேசாம நான் பேசிட்டு இருக்கிறேன், பேசக்கூடாது. அன்னைகிட்ட வந்த பிறகு திருப்பி திருப்பி நம்மளது ஆயுள் வளரும், கண்டம் விலகும், செல்வம் 2 மடங்காகும், நடைபெறாதது நடக்கும். இதெல்லாம் நம்ம அன்னைகிட்ட வந்த நடக்கிறது. அதை பூரா நம்ம நம்பிக்கையை பொறுத்தல அன்னை தண்டிக்கிறது இல்லை. மற்ற இதுல எல்லாம் தெய்வ குற்றம்னு சொல்லுவாங்க. இன்னும் செய்யறதுன்னு வேண்டிட்டு செய்யாம விட்டுட்டா தெய்வ குற்றம் வரும்னு சொல்லி, அது போல அன்னைகிட்ட இது கிடையாது. அன்னை தண்டிப்பதே இல்லை அப்படிங்கிறது அப்பா சொல்றாங்க. அன்னைகிட்ட வந்த பிறகு அன்னை கேட்காததை கொடுக்கிறார், கேட்டதை விட அதிகமாகவும் கொடுக்கிறார். அதனால அன்னையிடம் வந்த பிறகு மற்றதிடம் தேவையில்லை. அதை மற்ற தெய்வங்களால அளவோடு தான் கொடுக்க முடியும். உயர்ந்த தெய்வங்களை வழிபட்டு அதனால் கஷ்டப்பட்டவர்கள் இல்லை. தெய்வங்கள் தம் பிரார்த்தனையை பூர்த்தி செய்தாலும் செய்யாவிட்டாலும் தண்டிப்பதில்லை. சிறு தெய்வங்களான துஷ்ட தேவதைகள் தண்டிக்கும், அதுகிட்ட போகவே கூடாது அப்படிங்கிறத அப்ப வற்புறுத்துறாரு. அன்னை வந்தவர் அப்ப குறைந்தபட்சம் அன்னை அன்பர்கள் 2 மடங்கு செல்வம் உயர்வது பார்த்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் அளவு கடந்த சுத்தம், அபரிமிதமான ஒழுங்கு, எல்லையற்ற நம்பிக்கை உள்ளவருக்கு எல்லாமே நடக்கும். எல்லா இது வரும். அப்புறம் பணிவு முக்கியம். பணி உள்ளவருக்கு வாழ்வு பண்புள்ளவருக்கு வாழ்க்கை இது வரும். தகுதி, திறமை, நல்ல குணம் ஆகிய உயர்ந்த சட்டங்களுக்கு உயர்ந்த சட்டத்திற்கு எடுத்து செல்லும். எதிரான கட்ட குணங்கள் கீழே இறக்கிவிடும். அதனால இது கீழே இறக்காம உயர்ந்த குணங்களையே நம்ம பின்பற்றணும். எப்படி அணையுது? அன்னை கொடுக்கிறது, அன்னையிட்ட பிரார்த்தனை நடக்கிறது மிகபட்சம். உன் சந்தர்ப்பத்தில் அதிகபட்சம் எதை கொடுக்க முடியுமோ அதை அன்னை உனக்கு அளிக்கிறார். உன் குணமும் சுபாவமும் எவ்வளவு பெற்றுக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீ மட்டுமே அதை பெற்றுக் கொள்கிறாய். உபரி சிதறி விடுகிறது. அதுபோல் குறைந்தபட்சம் பக்தர்கள் பெறக்கூடியது தங்கள் என்ற நிலையிலிருந்து 2 மடங்காக்கிக் கொள்வது. அதிலிருந்து 10வது நிலைக்கும் போக முடியும். உழைப்பாளிகள் அன்னை கொடுத்தது பலன் முதலிலேயே 10ஆம் கட்ட பலனாக இருந்தது. உழைப்பாளியாக இருந்து, ஏன்னா உழைப்பு முக்கியம். அது நம்ம செய்ய வேண்டியதை நம்ம செஞ்சுட்டு அன்னைகிட்ட அபரிமிதமான பலன் வரும். அதே மாதிரி பூரண பணிவு உள்ளவர், பணிவு ரொம்ப முக்கியம். ஹியூமிலிட்டின்னு சொல்ற பணிவு, அது உள்ளவருக்கு வாழ்க்கை ஒருத்தருக்கு மட்டமா இருந்தது. ஆனா அன்னைகிட்ட வந்த பிறகு அவர் இந்த மரியாதை தெரிகிறார். அன்னைகிட்ட வந்த பிறகு அவர் 8ஆம் கட்ட நிலைமைக்கு உயர்ந்து செல்கின்றார். அவர் தகுதி, திறமை, நல்ல குணம் ஆகியவை உயர்ந்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்லும். இது ரொம்ப முக்கியம். நம்ம செய்ய வேண்டியத தகுதியை வளர்த்துக் கொள்வதும் திறமையை வளர்த்துக் கொள்வதும் நம்ம செய்ய வேண்டியது முக்கியமானது. அது இருந்தா நிச்சயமா கிடைக்கும். இவற்றிற்கு எதிரானவை உயர்ந்த நிலை, தகுதி திறமை இல்லாதது உயர்ந்த நிலையிலும் கீழே இறக்கிவிடும். நல்லவை எந்த உயர்ந்த கட்டத்திற்கும் நம்மை தற்காலமாக தூக்கி செல்வது போல கெட்டவை எந்த கட்டகத்திலிருந்தும் நம்மை கீழே உருள வைக்கும். அதனால மனிதன் செய்யும் எந்த நல்லதும் அவனை கைவிடுவதில்லை. எந்த கெடுதலும் அவனுக்கு தகுந்த பலனை தராமல் இருப்பது. கெடுதலுக்கு அவன் செய்த தப்புக்கு பலன் உண்டு. ஆனா அன்னையிடம் ஒருவரை அறிமுகப்படுத்தி அன்னை மீது நம்பிக்கை இல்லாதவர் கருவியாக இருந்தார். பின்னர் பக்தருக்கு துரோகம் செய்தார். துரோகம் உயிரை மாய்த்தது. அவர் இறந்தவுடனே அவர் குடும்பம் அதிர்ஷ்டத்தை பெற்றது. அவர் துரோகம் பண்ணதுனால அந்த பலன் இருந்தாலும் அவர்கிட்ட அன்னைகிட்ட அதிர்ஷ்டம் அந்த குடும்பத்துக்கு போச்சு.
அதனால சேவைக்கு பலன் நிச்சயமா உண்டு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கட்டத்தை நிரந்தரமாக அடைய வேண்டுமானால் அதற்கு முன்னுக்குள்ள நிலைய குறைகள் அனைத்தையும் நிரந்தரமாக விட்டுவிட வேண்டும். இதை எப்போதும் நம்ம மறக்கக்கூடாது. நம்ம வளர்ச்சி அன்னைகிட்ட வந்தால் பல கட்ட பலன்களை மேலே போக முடியும்னாலும் நம்முடைய குறைகளை நாம் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்வது மாற்றிக்கொள்வதுங்கிறது மிக மிக முக்கியமானது. அதை அப்ப அவர் வற்புறுத்திட்டே இருக்கிறாரு. அதே மாதிரி திறமையும் தகுதிகளுக்கு தான் அவர் ஒரு எந்த திறமையையும் தகுதியையுமே அன்னையை கொடுப்பாங்க. அன்னை கொடுக்குறாங்க. ஒரு குழந்தை எந்த தகுதியும் திறமையும் இல்லாத குழந்தை ஆசிரமத்தில் அன்னையின் சூழ்நிலை வளர்ந்ததுனால இந்த 10 கட்டங்களில் ஒவ்வொன்றிலும் சில காலம் இருக்க முடிந்தது. ஆரம்பகால சேவையாலும் ஆன்ம விழிப்பாலும் 3, 5, 7 கட்டங்களிலும் 1, 2, 3 வருஷங்களில் இருந்தார் ஒருவரும். தானே அவற்றிலிருந்து வலிய இறங்கும் குணமுடையவர் அவர். அளவு கடந்த அடக்கமுடையவர் ஒருவர் அன்னையிடம் இருந்த 13ஆம் மாதம் 8ஆம் கட்ட அதிர்ஷ்டத்தை நிரந்தரமாக பெற்றார். எந்த ஓர் உயர்ந்த குணம் நிறையும் பொழுதும் எந்த உச்சகட்டத்திற்கும் உன்னை அது தற்காலிகமாக அழைத்துச் செல்லும். எவ்வளவு உயர்ந்த குணமானாலும் அதன் நிறைவு எவ்வளவானாலும் நிரந்தரமாக உயர்ந்த கட்டத்தில் நம்மை வைக்க முடியாது. நிரந்தரமாக ஒரு கட்டத்தில் இருக்க கட்டத்திற்குரிய எல்லா தகுதிகளும் பொதுவான அளவில் தேவை. அதற்குடன் அதன் முந்தைய நிலைக்குரிய குறைகள் அனைத்தும் விளக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். புத்தகத்தை வந்து கட்டத்தை விலைக்குத்தான் ஆகணும். இது குறைகளை விலைக்குத்தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி இந்த இது சிறு தெய்வங்கள் துஷ்ட தேவதைகள் இந்த வணக்கம் கூடவே கூடாது. ஆசிரமத்துக்கு வந்த ஒருவர் பொதுவா ஆசிரமத்துக்கு வந்துட்டு போனா நல்ல செய்தி வீட்டுல காத்திருக்கும். இப்போ தியானம் முடிஞ்சாலும் எப்போதும் நல்ல புஸ்தகங்களை படித்ததும் தவறாலும் நல்ல வேணலாம். ஆனா ஆசிரமத்திலேருந்து போயிட்டு வந்த பிறகு கெட்ட செய்தி வந்ததுன்னு சொன்னா அவர்கிட்ட வேற பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அவர் வந்து சிறு தெய்வத்தை இந்த வழி கொடுக்கிற துஷ்ட தேவதையை வணங்கினால வந்தது. அது மாற்றணும். இங்க எனக்கு தெரிந்த உறவினர் அவங்க பாண்டிச்சேரிக்காரவங்க தான். அவங்க வந்து அந்த பாண்டிச்சேரியில இருந்தாலும் பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எல்லாம் அண்ணே பக்தர்கள் இல்லை. நான் எங்களுடைய உறவு அணுகுத பிறகு அந்த வீட்டு பையன்கள் எல்லாம் இதுக்கு வர ஆரம்பிச்சாங்க. துரதிருஷ்டவசமாக அவங்க மிகுந்த வசதியானவங்க. அவங்க வீட்டுல காட்டேரி இருந்தது. காட்டேரிங்கிறது இந்த தேவதை மாதிரி அது. அதுக்கு வருஷத்துக்கு ஒருத்தர பூஜை எல்லாம் போடுவாங்க. அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் சொத்தெல்லாம் இருந்தது தவிர நிறைய கஷ்டங்கள் வந்துட்டு இருந்தது. இந்த அன்னை அருளால அன்னைகிட்ட வந்ததுனால இந்த மைய தொடர்பு அப்பாவுடைய நம்முடைய தொடர்பு ஏற்பட்டதுனால அவங்க எல்லாருக்குமே அந்த வீட்டுல இருந்து தனியா இருக்கிறதுக்கு பிளாட் கிடைச்சது. தனியா ஒரு புதுசா கட்டின பிளாட்ல 4 பேர் சகோதரர். ஒரு சகோதரர் தனியா முன்னையே மூத்த சகோதரர் வேற இடத்துல இருந்தாரு. மற்ற 3 சகோதரருக்கும் 3 பிளாட் வந்தது. ஒரு முறை நான் அன்னைகிட்ட போயிட்டு இருக்கிறது அங்க போக உள்ள இணையை போக ஒரு அன்னை வந்து தரிசன நாளுக்காக இங்க போன பிறகு அங்க உள்ளே போக விடாம தடுத்து அந்த வெளியில படுத்திருந்தவர் வந்து இப்ப எல்லாம் அவங்களால கூப்பிட முடியாது, எழுப்ப முடியாது, நீங்க தம்பி அந்த அந்த பிளாட்ல இருக்காரு அங்க போங்கன்னு சொல்லி ஒரு ஆட்டோவை கொடுத்து வழியும் சொல்லி விட்டாரு. 3 பேரும் அந்த அந்த அவங்களுக்கும் பிளாட் வந்தது. அவங்க வந்தாங்க. ஆனா அதுல 2 பேர் வந்து அந்த பிளாட்லயே இருந்தாங்க. அவங்க நல்லா இருந்தாங்க. ஒருத்தர் அந்த பூர்வீக வீட்டை விடக்கூடாதுன்னு சொல்லி பிடிவாதமா அங்க போனாரு. அது அவருடைய மனைவியை இழப்பதற்கு காரணமாக அமைந்தது. அதனால அன்னைட்டு வந்த பிறகு அந்த சிறு தெய்வ வழிபாட்டை கட்டாயம் துஷ்ட தேவதை வழிபாட்டை கட்டாயம் விட்டு விலகாது. அதனால ஆசிரமம் அன்னைட்ட வந்த பிறகு அப்ப இது அப்பா சமாதிக்கு வந்த பிறகு அப்பா தொடர்பு வந்த பிறகு அதுதான். மேலே போக போக நல்லது பெரிய நல்லதாகும். மேலும் தொடர்ந்தால் அடுத்த நிலைக்குரிய நல்லதாகி
அதற்கு அடுத்த கட்டத்தில் அதையும் விட பெரிய நல்லதாகும். கெட்டது மழுங்கி போகும். ஒரு கட்டத்தில் கெட்டது நல்லதாக மாறும். பிறகு உயரும். அனைத்து வந்த பிறகு மாற்றம் வந்துட்டே இருக்கும். ஒவ்வொரு கட்டத்தில இருந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம போயிட்டே இருப்போம். நம்ம நம்பிக்கையும் முக்கியம். எந்த நிலைமையில நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம அன்னையிலிருந்து பெறுவோம். அவை நாம் அன்னையிடமிருந்து நம்மை அறியாமல் நாம் அன்னையிடமிருந்து பெறுவது அதிகம். அந்த அளவுக்கு நிலை திறம் பெற்றுள்ளதோ, விழிப்போடு இருந்தால் இருக்கின்றதோ, நிறைவேற்றுள்ளதோ, அந்த அளவிற்கு நிலைக்குரிய நம்பிக்கைகள் எதுவோ அவை நாம் அன்னையிலிருந்து பெரும் அளவை நிர்ணயிக்கின்றன. அதனால எது குறிப்பிட்ட தேவைப்பட்டால் அது குறிப்பிட்ட அம்சத்தில் தெளிவு வேண்டும். அது இருந்தால் தேவைப்பட்ட பலன் கிடைக்கும். பணத்தை அதுக்கு உதாரணம் சொல்றார். பணத்தை நாடுபவர் மனத்தின் ஆழத்தில் பெரும் உழைப்பை தர முன் வர வேண்டும். உழைப்பு இல்லாமல் பணம் வராது. நண்பர்கள் வேணும்னு நினைச்சாக்க நிலையில் இனிய பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். சும்மா சிறு சிறுன்னு எல்லார்ட்டையும் சண்டை போட்டுட்டு இருக்கிறவருக்கு நண்பர்கள் வரமாட்டாங்க. ப்ரொமோஷன் வேண்டுபவர் ஆழ்மனதில் தம் திறமைகளை உயர்த்த ஆர்வம் வர வேண்டும். ப்ரொமோஷன் இதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு டெஸ்ட்டு, கவர்மெண்ட் வேலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் டெஸ்ட்டு, இது போன்ற டெஸ்ட்டுகள்லாம் இருக்கும். அதை படிக்கணும். அதேமாதிரி இப்போ ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களும் சர்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்லி புதுசாக முறைகள் வரும்போது அதை கற்றுக்கிறாங்க. அதேமாதிரி ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்க ஆராய்ச்சி செய்து ஆராய்ச்சி பட்டங்கள், முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் போன்ற பட்டங்கள், எம்ஃபில் போன்ற பெற வேண்டும். அப்போ அது வாய்ப்புகள் அவங்களுக்கு வரும். தகுதியை உயர்த்திக்கொண்டு அதான் திறமைகளை உயர்த்த ஆர்வம் பெற வேண்டும். பிரபலம் வேண்டுமெனில் அதற்குரிய தகுதியை பெற முன் வர வேண்டும். பிரபலம் உயர்ந்த நிலையில் வேண்டுமென்றால் உள்மனம் அதை நாடக்கூடாது. நாடாம கிடைக்கிறது அன்னையிட்ட கிடைக்கிறது. கணவனின் அல்லது மனைவியின் நம்பிக்கை தேடுபவர் தூய்மையான உள்ளத்தை தேட வேண்டும். குழந்தைகள் உன் பேச்சை கேட்க வேண்டுமானால் ஆழ்மனதில் உனக்கு கட்டுப்படாத ஆவலை தவிர்க்க வேண்டும். நம்ம குழந்தைகள் சொல்றது கேட்டு நம்ம குழந்தைகள் எல்லாம் நம்முடைய பிரதிபலிப்பு தான் நம்முடைய. அதனால நம்மிடம் இருக்கிற குறைகளை சமர்ப்பணம் செய்து மாற்றினால் குழந்தைகளும் மாறுவார்கள். வியாதி போக வேண்டுமானால் வியாதி போகாது என்ற நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும். அது மிக முக்கியம். அன்னையிட்ட எல்லாமே கட்டுப்படும். அதனால நம்பிக்கையை போட வேண்டும். திருமண வாழ்வில் மனம் நிறைய வேண்டுமானால் ஆழ்மனத்தில் சொந்த அபிப்பிராயங்களுக்கு கொடுக்கக்கூடாது. தியானம், புஷ்பாஞ்சலி, படிப்பு, அழைப்பு, தரிசனம், மந்திரம் ஆகியவையும் முறைகள் ஒவ்வொரு கட்டமாக தாண்டி வரும் பொழுதும் இவை குறைந்துவிடும். 10ஆம் கட்டத்தை நெருங்கும் பொழுது வேண்டியவை 2. 1 செயல், எண்ணம், உணர்வு ஆகியவை வெளிப்படையாகவும் உள்ளுறவும் தூய்மை நிறைந்தவையாக இருந்தால் போதும். இது பியூரிட்டி அப்படின்னு பகவான் எழுதுவாரு. மன தூய்மை அது கட்டாயம் இருந்தாகணும், இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தூய்மை ஏற்பட்ட பின்னும் மேற்கொண்ட உபாயங்கள். அதனால செயல் தூய்மையை உணர்க்கணும். இந்தாக்க கெட்ட மனிதர்கள் சிலர் தொடர்ந்து கெட்டவர்களாகவும் மட்டமானவர்களாகவும் இருப்பார். வாயளவில் நல்லதை பேசுவார்கள், மனதில் அதை நம்ப மாட்டார்கள். நல்லது நம்மிடம் இல்லை எனவும் அது வேண்டும் எனவும் உணவு இருக்காது. அவங்களுக்கு தெரியணும், தன்னை பற்றி தன்னை அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும். அது வேண்டும் என்ற உணவை இருப்பினும் அவர்களிடம் பிறப்பாலோ குடும்பத்தாலோ வேறு சந்தர்ப்பத்தாலோ ஒரு நல்லது இருக்கும். அன்னை அவர்களுக்கு அந்த நல்லதன் மூலம் ஒரு பெரிய நல்லதை செய்தது உண்டு. நிறைய கெட்ட குணம் உள்ளவர் அன்னைகிட்ட வந்து பிறகும் அவர்கிட்ட ஏதோ அவர் அறியாம ஒரு நல்லது இருந்ததுன்னா அந்த நல்லதுனால அவர் செய்வார்கள். அருள் மனிதனை விரும்பி தொடர்ந்து வரும். அன்னைகிட்ட அருள் அப்படித்தான். ஆனா இந்த விதிவிலக்கு வர்றதை தவிர்த்துட்டாக்க பெரிய உத்தியோகத்தில் இருக்கும் ஒருவர் தம் ஒரே பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டாம் என்று முடிவு செய்த பின்
மேற்சென்றது போல் அருள் செயல்பட்டு திருமணை செய்தது. அவர்கிட்ட வேண்டான்னு நினைச்சாலும் மீறி அதை அன்னை அருள் செயல்பட்டுகிறது. அன்னையை அந்த 10 கட்டத்திலையும் அன்னைய சக்தி பல முறை செயல்படுகிறது. உதாரணத்துக்கு உன்னிடம் உள்ள எல்லா நல்ல திறமைகளையும் வலுப்படுத்துகிறது. அன்னை சக்தி என்ன செய்யுதுன்னா நம்முடைய திறமைகளை நம்மகிட்ட இருக்கிற திறமைகளை அது வலுப்படுத்துகின்றது. உன்னை சுற்றியுள்ள எல்லா சந்தர்ப்பங்களையும் சுறுசுறுப்பாக்குகின்றது. சந்தர்ப்பங்களை அன்னையிட்ட வந்த பிறகு சந்தர்ப்பங்கள் தேடி வரும். உன் திறமைகளுக்கு புதிய மனத்தையும் சூழ்நிலைக்கு ஆதரவு மனப்பான்மையையும் நிகழ்ச்சிகளுக்கு உனக்கு சாதகமான நிலையையும் உன்னை சுற்றியுள்ள மனிதர்களுக்கு தாராள மனப்பான்மையையும் அன்னையின் சக்தி ஏற்படுத்துகிறது. அன்னையிட்ட வந்தவர்கள் இதெல்லாம் நடக்கும். மனிதர்கள், பொருள்கள், நிகழ்ச்சிகளுக்கு அருளை அதிகமாக பெறும் திறனை அளிக்கிறது. அவர்களுடைய மனத்தை விசாலப்படுத்துகிறது. உன்னிடம் தாராளமாக நடந்து கொள்ளச் செய்கிறது. தடையான பழக்கங்களை மனிதர்களிடமிருந்தும் நிகழ்ச்சிகளிடமிருந்து விளக்குகிறது. வராமல் தடுக்குது. இதுவரை விளக்க முடியாத தடையை விளக்க அதற்கென புதிய மனிதரை கொண்டு வரும் அருள் வரும். இது நிறைய அப்பா இருக்கிறாரு. சட்டத்தையே அன்னை என்பருக்கு ப்ரமோஷன் வர்றதுக்காக சட்டமே மாறுதா அவர் எழுதிக்கிறார். நம் தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய சட்டங்களை நாட்டில் கொண்டு வருகிறது. நம் புதிய தேவைகளை பூர்த்தி செய்ய புதிய சூழ்நிலைகளையும் புதிய மனிதர்களையும் கொண்டு வருகிறது அருள். அருளுடைய செயல்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ அப்பா இதுல ராமாபுரம் தோட்டத்துல இது செஞ்ச பிறகு மத்தியானம் காலையிலேருந்து சாயந்தரம் மத்தியானத்துக்கு போயிட்டு இருக்கு. மத்தியானம் ஆயிரம், சாயந்தரம் இல்லை, காலை தான். காலை 11:30 மணி, காலை 11:30 மணி காலை போல இல்லை செஞ்சிருக்கேன். போல இப்போ ஒன்றும் பேசாது. மீட்டிங் பேசிட்டு இருக்கிறோம். வாயை பத்தி பேசக்கூடாது. என்ன பேசாம அமைதியா இருக்கு. புதிய நம்ம செய்ய புதிய மனிதரை கொண்டு வரும் அருள். நம் தேவைகளை புதிய சட்டங்களை கொண்டு வரும். புதிய சூழ்நிலைகளையும் புதிய மனிதரை வருகின்றது. நீ செய்யும் வேலைக்கு அதிகமாக பயன்படும் டெக்னாலஜியை அருள் தரும். புதிய 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 டெக்னாலஜியை அருள் கொண்டு வரும். உனக்கு சேவை செய்யும் புது எண்ணங்கள் உன் மனதில் நமக்கு நல்ல எண்ணங்களை அன்னை அருள் தோற்றுவிக்கும். புதிய ஸ்தாபனங்களை உருவாக்குகின்றது. உன் செயல் உணர்வு எட்டியவரை பரவுகிறது. அன்னையின் சக்திக்கு திறன் உண்டு, வேகம் உண்டு, புதியன படைக்கும் திறன் உண்டு, கிரியேட்டிவிட்டி சிருஷ்டிக்கும் திறன் உண்டு. உன்னால் பெறக்கூடிய இடங்களிலெல்லாம் அருள் உனக்கு வேண்டிய பல்வேறு திறன்களை ஸ்கில், டேலண்ட், கெப்பாசிட்டி உற்பத்தி செய்ய வல்லது. அதற்குரிய நிகழ்ச்சிகள், ஸ்தாபனங்கள், சட்டங்கள், சூழ்நிலைகள் எந்த நிலையிலும் அருள் உற்பத்தி செய்யவல்லது. மேற்சொத்தவனுக்கு எதிரானவற்றை விளக்கும் திறனும் அருளுக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்னையின் அருளையும் உன்னுள் உற்பத்தி செய்ய வல்லது அருள். உன் மனம், உணர்வு, திறமை, பிரியம், தகுதி, நோக்கம் ஆகியவை நீ எந்த அளவு அருளை பெற முடியும் என்று நிர்ணயிக்கும். ஆனா அருள் அப்படி பெருகி நிற்கிது அன்னைட்ட வந்த பிறகு. ஆனா நம்ம மனசனுடைய குணம், தரவு, பிரியம், தகுதி, இது நோக்கம், நம்ம பெறதை இது பண்ண அதை நம்ம விசாரப்படுத்திக்கணும். எந்த விஷயத்தை நீ விரும்பவில்லையோ அதற்குரியது வராது. உனக்கு விருப்பங்கள் இது வராது. நீ ஒன்றை விரும்பி அதற்குரிய தகுதியை பெற விரும்பவில்லை என்றால் இது எப்படி வர முடியும்? தகுதியை பெறணும் உண்டாகணும். அது நம்ம செய்யறது. கீழ்கண்டியவை நீ அருளை பெறும் அளவை அந்தந்த விஷயத்தின் நிலைக்கு ஒன்று செயல்திறன், ஸ்கில்லு, பொதுத்திறன், கெப்பாசிட்டி, சிறப்பு திறன், டேலண்ட்டு, 3 வகை சக்திகள், எனர்ஜி, ஃபோர்ஸ், பவர் எல்லாம், நோக்கம், கருத்து, அறிவு, சட்டம், நடைமுறை, நட்பு, உறவு, தொழில், வேலை செய்யும் ஸ்தாபனம், எழுதும் திறன், பாடும் இதெல்லாம் இது பண்ணும். இது எல்லாவற்றையும் நம்ம வாழ்வுல சோதனை செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு எழுதுறாரு. நம்ம நிறைய பேர் என்ன செய்வோம்னா நம்மால முடியாதுன்னு நம்ம நினைச்சோம். அதை வச்சுதான் உன்னால முடியும் தம்பின்ட்டு ஒரு 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 சினிமாவே ஞாபகம் இருக்கலாம். இவரு பேர் மறந்து போச்சு. பேசாது குறுக்க பேசாது. பேச்சு எல்லா இடத்துக்கும் போயிட்டு இருக்குது.
நீ பேசுனீங்கன்னா அதுவும் போயிடும். திரும்ப பேசலாம். ஒருவரால் முடியுமானால் என்னாலும் முடியும் என்று நம்பு. நம்பிக்கைங்கிறது முக்கியம். அதன் பின் காரியங்கள்லாம் பூர்த்தி செய்ய முடியும் அப்படிங்கிறத அப்ப வற்புறுத்துறாரு. காரியம் பூர்த்தியாக தடையாக உன்னிடம் உள்ளவற்றை விலக்கு. அதன் பின் பிரார்த்தனை செய்து அது கிடைக்கும். உன் வாழ்வில் இந்த பலன் எத்தனையாவது கட்டத்தை சேர்ந்தது என்று பார். அந்த கட்டத்தை நீ நிரந்தரமாக அடைய முடியும். உன் பங்கு அதற்குரிய முயற்சி நம்பிக்கை இருந்தா நிச்சயமா நடக்கும் சொல்றாரு. இப்ப நிறைய எடுத்துக்காட்டுகள் சொல்றாரு. சுதந்திரத்தை வர்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் ஐசிஎஸ் படித்தவங்க கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அப்போ இப்போ ஐஏஎஸ்ங்கிறது அப்போ இந்தியன் சிவில் சர்வீஸ்னு இங்கிலாந்தில் போய் படிக்கிறப்ப இருந்தது. பகவான் இந்த ஐசிஎஸ் படிக்க தான் இங்கிலாந்துக்கு போனார். ஆனால் அதை அந்த ஐசிஎஸ் பட்டத்தை வேண்டாம்னு சொல்லிட்டு சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் வந்தார். அதுமாரி கோயிலுக்கு இதுக்கு முன்னே கோயிலில் எல்லாரையும் அனுமதிப்பதில்லை. இப்போ எல்லாருக்கும் கோயிலுக்கு போகலாம். இல்லை தொழில் செய்யறதுக்கு ஜாதி கொடுமை இருந்தது. பெண்களை கொடுமைப்படுத்தினது இருந்தது. பெண்கள் பாலிய விவாகம் செய்து சின்ன பெண்களாவே விதவை ஆயிடுவாங்க. இங்க சிதம்பரத்துல ரொம்ப அதிகம். தீட்சிதர்களுக்கிடையே பாலிய விவாகம் நடந்ததுனால நான் இந்த ஊருக்கு வந்த புதுல 60 வந்தப்ப பார்த்திருக்கிறேன். சிறிய பெண்கள் கொடுமையா இருக்கும். 10-15 கூட வயசு கூட இல்லாத பெண்கள்லாம் விதவையாகி மட்டை அடித்து வெள்ளப்படுவ கேட்டிருப்பாங்க. இன்று தொழில் செய்ய படிக்க கோயிலுக்கு போக அனைவருக்கும் உரிமை உண்டு. பள்ளிக்கூடமும் கல்லூரியும் மாணவர்களை தேடி வந்துள்ளன. மாணவர்களும் படிப்பு இலவசம். அத்துடன் இதெல்லாம் இலவச கல்வி வந்தது, மதிய உணவு வந்தது. இதெல்லாம் காமராஜ் பீரியட்ல வந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு கல்லூரி இல்லாத இடமில்லை, பள்ளி இல்லாத இடமில்லை. அந்த நாளில் நானே திருவையாற்றுலேருந்து பக்கத்துல கிராமத்துல என் தாத்தா வீட்டிலேருந்து 5 கிலோமீட்டர் நடந்து படிச்சுட்டு இருக்கிறேன். அதனால இப்ப மாணவன் படிப்பு முயற்சியும் இருந்தா எல்லாம் வரலாம். இன்ஜினியரிங் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள் எல்லாம் இருந்த இடத்துல எல்லா இடத்துலையும் படிக்கிறது. அன்னை மீது முழு நம்பிக்கையும் நாம் முன்னேற முழு முயற்சியும் உடையவர்கள் வறுமையை விட்டு உடனே வெளிவரலாம். அன்னைட்ட வந்த பிறகு என்ன? கர்மத்தையும் கண்டத்தையும் கரைக்கலாம். வியாதி வராது, வந்தால் குணப்படுத்திக் கொள்ளலாம். சேவைக்கு பலன் தோல்வி வராது, ஏனெனில் அன்பர் உலகத்தில் தோல்வியே இல்லை. எந்த வசதியும் பின்னரால் தொந்தரவாக வர முடியாது என்று உலகில் எவருக்கும் இல்லாத ஒரு நிலையை அன்னை அனைவருக்கும் வழங்குகிறார். இதெல்லாம் முதற்கட்டத்தில் உள்ள பக்தருக்கு. அதிலிருந்து அவருக்கு தொடர்ந்த முன்னேற்றம் உண்டு. பக்தருடைய பங்கு நல்லெண்ணம், நம்பிக்கை, முழு முயற்சி. இது 3 தான். இது 3 இருந்தா நிச்சயமாக அவர்கள் மேலே போக முடியும், வளர்ச்சி அடைய முடியும். இப்ப இந்த 10 கட்டத்துக்கு போவோம். 10 கட்டத்துக்கு உதாரணமா முதல் உதாரணமா கோபத்தை எடுத்துக்கிறாரு. இந்த 10 கட்டங்கள் 63ல நீக்க வேண்டியது, வளர்க்க வேண்டியது எல்லாத்தையுமே சொல்றாருப்பா. நம்பிக்கையை வளர்க்க வேண்டியது, பொறுத்து கொள்ளும் தன்மை வளர்க்க வேண்டியது, அப்புறம் தியானம் வளர்க்க வேண்டியது, சுமூகம் வளர்க்க வேண்டியது, அதுபோல கோபம் எல்லாம் போக வேண்டியது. அது மாதிரி கோபத்தை எடுத்துக்கிறாரு அப்பா. எப்படி சொல்றாரு பார்ப்போம். அது மட்டும் கோபம் என்பதை இந்த 10 கட்டங்களிலும் மனிதன் நிலை உயர்வால் கோபம் குறையணும்.
கோபத்தை குறைக்க முயற்சி எடுப்பதால் நிலை உயர்கிறது. ரெண்டும் வேணும். கோபம் நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். விவேகானந்தர்கிட்ட ஒருத்தர் வந்து ஜஸ்ட் ஆங்கர், நியாயமான கோபம்னு சொன்னாரு. அவர் சிரிச்சுட்டு ஆங்கர் இட் செல்ஃப் இஸ் அன்ஜஸ்ட், ஹவ் கேன் தேர் பி ஜஸ்ட் ஆங்கர், நியாயமே கோபமே நியாயம் இல்லாத பொழுது நியாயமான கோபம் என்று இருக்க முடியுமா என்று சொல்லி கேட்கின்றார் என்பது பல முறை நான் சொல்லியிருக்கிறது. அதனால கோபம் தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. கோபத்திலிருந்து கோபம் பாபம் சண்டாளம்னு சொல்லுவாங்க சமஸ்கிருதத்துல. அதனால அதுக்கு அதை எடுத்துக்கிட்டு முதல் உதாரணமா அதை எடுத்து சொல்றாரப்ப. மனிதன் நிலை உயர்வதால் கோபம் குறைகிறது. கோபத்தை குறைக்க முயற்சி எடுப்பதால் நிலை உயர்கிறது. இது முக்கியம். ரெண்டும். மனுஷன் நிலைஞ்சவரை உயர்ந்த நிலைக்கு போனா அவன் கோபம் குறையணும். கோபத்தை கொடுக்க முயற்சி செஞ்சாக்க அவனுடைய வாழ்வு நிலையும் உயரும். இரண்டுக்கும் பலன் உண்டு. கோபத்தின் 10 கட்டங்கள் மற்ற 63 அம்சங்களின் 10 கட்டங்களுக்கு ஏறக்குறைய பொருந்தி வருங்கிறனால இதை நான் முதல் உதாரணமா எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. இன்றைய நம் நிலை கோபம் வந்தால் அது வெளிப்படுத்துவதாக வைத்துக் கொள்வோம். என் கோபத்தை கிளப்பாதே என்று மற்றவரிடம் சொல்கிறோம். இது எல்லாரும் பேசுறது, என் கோபத்தை கிளப்பாதேன்னு. அப்ப இது எனக்கு கோபம் வந்தால் நான் பொல்லாதவனாக இருப்பேன் என்றும் நாம் சொல்கிறோம். இது முதல் நிலை, இன்றைய நிலை. அடுத்த கட்டம், கோபம் வருகிறது, வெளிப்படுகிறது, அடக்க முடியவில்லை என்று வருத்தப்படுகிறோம். மிக முக்கியமானது, கோபம் என்பது வெல்லப்பட வேண்டிய ஒரு முக்கிய குணம். இதுக்கு அந்த முதல் உதாரணமா எடுத்துக்கிறாரு. அது ஜெயிக்கணும். முதல் நிலையில கோபம் வருது, நம்மளால கருதுறது. ஆனா அடுத்த கட்டத்துக்கு போகும்போது கோபப்பட்டமே அப்படின்னு வருத்தம் வருது. அது ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம். இனி கோபப்படக்கூடாது என்றுதான் ஒவ்வொரு முறையும் தவறுகிறேன் என்று அடுத்த கட்டம். நான் கோபம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா கோபம் வந்துருது. எனக்கும் சேர்த்து வருது. என்னுடைய இப்ப குழந்தையா இருக்கிற என் மனைவி வந்து இது செய்யும் போது கோபம் வருது, சத்தம் போடுறேன். நான் அது இன்னும் ஜெயிக்க முடியல. 3ஆம் கட்டத்தில் கோபம் கட்டுப்படுகிறது. ஆனால் எந்த இடங்களில் நம் கோபம் நஷ்டத்தை கொடுக்குமோ அங்கு கட்டுப்படுத்த முடிகிறது. இதுவரை அதுவே முடிவதில்லை. சில சமயத்துல கோபம் வச்சா நமக்கு நஷ்டமா போகும், அங்க மட்டும்தான் செய்யறோம். அப்படி இல்லாம கோபம் செல்ற இடத்துல செய்யறோம். திருக்குறள் அடி சொல்லுகிறேன், கோபம் வந்து செல்லாயிடத்து சிறந்தது அவ்விடத்தும் இல்லதனே தீய பிற. நம்ம கோபம் வந்து நம்ம கோபம் செல்லாத இடத்துல தடுக்கிறது தான் உண்மையான இடம். செல்ற இடத்துல கோபம் யார்கிட்ட பலிக்குமோ, நம்ம பிள்ளைகிட்ட, மனைவிகிட்ட, உறவினர்கிட்ட, நம்ம கீழே வேலை செய்யறவங்ககிட்ட தான் நம்ம கோபம் ஈடுபடும். அங்க வந்து கோபத்தை கட்டுப்படுத்துறது தான் உண்மையாக கட்டுப்படுத்துறது. ஆனா செல்லாத இடத்துல இருக்க நம்ம கோபம் செல்லாத இடத்துல மேல அதிகாரிகிட்ட பண்ணோம்னா நம்ம தொழிலுக்கே ஆபத்து வரும். 3ஆம் கட்டத்தில் கோபம் கட்டுப்படுகிறது. ஆனால் எந்த இடங்களில் நம் கோபம் நஷ்டத்தை கொடுக்குமோ அங்கு கட்டுப்படுத்த முடிகிறது. இதுவரை அதுவே முடியாவில்லை இருந்தது. சந்தர்ப்பம் அறியாமல் கோபப்பட்டு கெட்ட வேலைகள் பல. கோபத்தினால பல வேலை கெட்டு போகும். அடுத்த நிலையில் கோபம் வந்தவுடன் அதன் வேகம் குறைவதை பார்க்கிறோம். இப்ப நம்ம முயற்சி இங்க வந்து கோபத்தை வெல்ல வேண்டும் என்பது முயற்சி. அதுல இருக்கிற கட்டங்களை பற்றி அப்ப சொல்றாரு. ஆனா கோபம் வந்துட்டது, ஆனா குறைவதை பார்க்கிறோம். பாதி சமயங்களில் கோபத்தை அன்னைக்கு அர்ப்பணம் செய்ய அதை நின்று விலக முடியும். இது முக்கியம். அன்னைட்ட வந்த பிறகு கோபம் தோன்றினால், கோபம் எழும்பொழுது அதை சமர்ப்பணம் செய்து விளக்க முடியும். 5ஆம் கட்டம் போக வேண்டுமானால் இன்றைய கோபத்தை அடக்க முயல்வது முழு வெற்றி தராது. இதற்கு வித்தையான பழைய காரியங்கள் இருக்கும். ஏற்கனவே நடந்தவை இன்றைய கோபத்திற்கு அஸ்திவாரமாக அமைவதால் அவற்றை அகற்றாமல் இன்று வெற்றி பெற முடியாது. எனவே கடந்த கால வாழ்வை சோதனை செய்து பழைய சம்பவங்களையும் அன்று கோபப்பட்டதையும் இன்று சமர்ப்பணம் செய்தால் அஸ்திவாரம் பலம் இழந்து கோபத்தை விட முடியும் என்ற நிலை உண்டாகிறது. இது அப்பா சொல்ற முறைகள் ஒண்ணு, கடந்த கால சமர்ப்பணம், பாஸ்ட் கான்சக்ரேஷனை பற்றி அப்பா நிறைய எழுதியிருக்கிறாரு. அதனால நம்ம கோபம் வர்றதுக்காக இருந்த அடியாதுல நம்முடைய பழைய அனுபவங்கள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நினைச்சு பார்த்து அதை இது பண்ணாக்க கோபம் நமக்கு கீழ்குணம் நம்ம விட்டு போறதுக்குரிய வாய்ப்பு வரும். தமக்கு கட்டுப்பட்டவரிடம் ஏற்கனவே கோபம் பட்டதை போலன்றி இன்று கோபத்தை முழுவதும் விளக்க முடியும்.
எதிடத்து காப்பான் சினங்காப்பான் அதிடத்து காய்க்கிறது காவாக்கால் என். கோபத்தை வெல்றதுங்கிறது யார்கிட்ட கோபம் வலிக்குமோ அவங்க கிட்ட கோபத்தை காக்கிறவன் தான் சினங்காப்பான். அந்த அந்த மற்ற இடத்துல வந்து கோபத்தை காத்தாலுன்னா காவகாவத்தாலுன்னு சொல்றாரு. நான் அடுத்த பாட்டிலேயே எல்லா விடத்தும் சிறு சிறந்தீது அப்படின்னு சொல்றாரு. எல்லிடத்தும் எல்லாதனே தீய பிற. கோபம் பறிக்கிற இடத்துலையும் அதை விட கெட்டது ஒண்ணும் இல்லை, கோபம் பறிக்காத இடத்துலையும் அதுதான். கோபத்தை வெல்றதுங்கிறதுல யாருக்கும் எந்த எந்த முறையா இருந்தாலும், வள்ளுவரா இருந்தாலும், அது அரவிந்தரா இருந்தாலும், பகவான் இருந்தாலும், அன்னையா இருந்தாலும் அதை வற்புறுத்துறாங்க. நமக்கு கீழுள்ளவரிடம் கட்டுப்படும் கோபம் நமக்கு சமமானவரிடம் கட்டுப்படாது. சிறியவர்கள் கோபத்தை கிளப்பினால் அது அவன் அறியாமை என்று மனம் சமாதானம் அடையும். அதே மனநிலை சமமாக உள்ளவரிடம் இருக்காது. 7ஆம் கட்டத்தில் அதுவும் கட்டுப்படும். நமக்கு ஈக்குவலா இருக்கவங்ககிட்டையும் கோபப்படக்கூடாது. இதற்குள் கோபம் இந்த முயற்சிகளை செய்யும் போதே கோபம் வலுவிழந்து பல இடங்களில் குறைந்துவிடும். நம்மை ஒருவன் ஏமாற்றிவிட்டான் என்றால் கோபம் தாங்காது. நான் ஏமாந்து விட்டேன் என்பதை மனம் ஏற்றுக்கொள்ளாது. ஏமாந்துட்டான்னா நான் ஏமாந்துட்டேங்கிறது உண்மை. அந்த உண்மை தெரியாம அவன் ஏமாத்திட்டான்னு நம்ம சொல்றோம். அதை ஜெயிக்கணும், அதை புரிஞ்சுக்கணுங்கிறாரு. கோபம் கட்டுப்படாது. அடுத்த கட்டத்தில் அதுவும் கட்டுப்படும். 9ஆம் கட்டத்தில் கோபம் வெளியே வராது. நம்ம கோபப்படுவதில்லை என மற்றவர்கள் நினைப்பார்கள். ஆனா அது உள்ள அடங்கி இருக்கும். பல சமயம் அதை எட்டி பார்க்கும். ஆனால் அதை மறுக்கும் திறன் ஏற்படும். எனக்கு கோபம் வருவதில்லை என்று நீங்கள் நினைக்கிறீர்கள், நான் அதை கட்டுப்படுத்துவது உங்களுக்கு தெரியவில்லை என்றார் யுதிஷ்டர். யுதிஷ்டர் வந்து தர்மபுத்திரர், பஞ்சபாண்டவர்கள்ல தலைவராகிய யுதிஷ்டர். அவரே அப்படி சொன்னார். சொன்னா நம்ம எல்லாம் பொறுமைக்கு உதாரணமாக யுதிஷ்டரை சொல்லுவார்கள், தர்மபுத்திரரை. 10ஆம் கட்டத்தில் கோபம் நம் செயலில் இருந்து அழிந்துவிடும். கோபத்திலிருந்து முற்றிலுமா வெளிப்படுவோம். இந்த 10 கட்டத்துல எப்படி சொல்ல போறாரு ஒண்ணுங்கிறதுல இது உதாரணம். கோபத்திலேருந்து முற்றிலும் வந்துடுவோம். ஆனால் நம்மை சுற்றி சூட்சும தேகத்தில் இருக்கும் உடல் வலிமை குன்றிய நேரத்திலும் கனவிலும் அளவு கடந்த அட்டூழியத்திற்கு நாம் ஆளாக்கப்பட்ட பொழுதும் அதற்கு திறன் ஏற்படும். ஆனால் வெளிப்பட முடியாது. இந்த மறுபடியும் அந்த அப்பா ரெஸ்ட் பண்ணது முதல்ல என்ன, கோபம் 10 கட்டங்கள். இதுதான் முதல் கட்டம். 10 கட்டங்கள்ல முதல் இதெல்லாம் உதாரணமாக சொல்றாரு. இதோட இதை முடிச்சுக்கணும். இன்னைக்கு முதல்ல இருப்பது வெளிப்படும். கோபம் இருக்கும், அது வெளி சத்தம் போடுவோம், இதை பண்ணுவோம். அப்ப அடுத்த கட்டம் என்ன, விட்டுவிட வேண்டும் என்ற உணர்வு ஏற்படணும். கோபத்திலேருந்து விடுபடணும், கோபத்தை விட்டுணுங்கிற முடிவு எடுப்போம். 3ஆவது கட்டம், முக்கியமான இடத்தில் கோபம் வராது, கோபப்பட வேண்டிய இடத்துல வராது. பல சமயம் கோபத்தை அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய முடியும். இதுவே பெரிய சட்டம். இந்த 4ஆம் கட்டமே கோபம் வரும்போது அன்னையை ஞாபகம் வந்து அன்னைக்கு சமர்ப்பணம் செய்ய முடிஞ்சா அது ஒரு வளர்ச்சி. அப்புறம் அடுத்தது, கடந்த கால வாழ்வை சமர்ப்பணம் செய்து கோபத்தின் அஸ்திவாரத்தை அழிக்க முடிகிறது. பழைய காலத்துல நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் தான் இந்த கோபத்துக்கு காரணமா இருந்ததுங்கிறத புரிஞ்சுட்டு அதை கடந்த காலம் யோசித்து பார்த்து நாம கோபத்துல கடந்த காலத்தில் கோபப்பட்டதை நினைத்து அதை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். சிறியவர்களிடம் கோபம் கட்டுப்படும். இது முக்கியம். அதான் செல்லிடத்து காப்பான் சினங்காப்பான்னு சொன்னேன் இல்லையா. கோபம் யார்கிட்ட பழிக்குமோ அவங்ககிட்ட இது வளர்ச்சி. இது வந்து 6ஆவது கட்டத்துக்கு வந்துட்டு எல்லா போனா இன்னும் மோசம். அது சமமானவர்களிடமும் கோபம் கட்டுப்படும். இது 7ஆவது கட்டம். 8ஆவது கட்டம், ஏமாந்து விட்டோம் என்றாலும் கோபம் வருவதில்லை. ஒருத்தன் ஏமாத்திட்டான், அப்ப சிரிப்பு வரணும். நான் ஏமாந்தது நான் தானே, அவன் என்னை ஏமாத்திட்டானே, நான் ஏமாந்தேன்னு நினைச்சேன், அப்ப கோபம் வரல, என்ன சிரிப்பு வந்தோன்னா இந்த கோபத்தை வெல்லும் முயற்சியில மிக நல்ல வளர்ந்திருக்கோம்னு அர்த்தம். இது 8ஆவது கட்டம். 9ஆவது கட்டம் என்ன, ஆழத்திலிருந்து அடிக்கடி எட்டி பார்க்கும், ஆனால் நாம் அதை அனுமதிப்பதில்லை. இப்படி லேசா தோணும், அதான் அதை நினைக்க போறோம், கோபத்தை வெளில காட்டுறது இல்லை. 10ஆம் கட்டம், வாழ்வை விட்டு விலகி சூட்சும உடலில் தங்கி இருக்கும். இது சூட்சுமத்துக்கு போயிடும், அதுக்கும் தாண்டி போகணும். அடுத்தது தியானம் போன்ற ஒரு அம்சம் திடீரென உயர்வதால் முதல் கட்டத்திலிருந்து 5 அல்லது 6ஆம் கட்டத்திற்கும் ஒரு அம்சத்தில் உயர்வதுண்டு. உயர்ந்த அம்சத்தின் சிறப்பால் அந்த கட்டத்தை நிரந்தரமாகவும் அடைவதுண்டு. முயற்சியால் உயர்ந்த 2ஆம் 5ஆம் கட்டத்தை அடைவதால் இம்முயற்சியின் விளைவாக அந்த கட்டத்திற்குரிய மற்ற அம்சங்கள் உற்பத்தியாவதும் உண்டு. அதனால இந்த 10 கட்டத்தை அடுத்தது முக்கியமான இதில் எடுத்துக்கொள்வோம்.
எப்படி போலாங்கன்னு பார்ப்போம். எந்த அம்சத்திலும் கடைசி வரை உயரலாம், நிரந்தரமாகவும் உயரலாம். முயற்சியின் தரத்தை பொறுத்தது பலன். உயர்வது வேறு, நிரந்தரமாக உயர்வது வேறு. பாதிக்கப்படாத நிலையில் ஒன்று அல்லது சில அம்சங்களில் உயர்கிறோம். நிரந்தரமாக அந்நிலையில் இருக்க தவறானவை இருக்கக்கூடாது. நமக்கு தவறானவற்றெல்லாம் விளக்கணும். அடுத்த கட்டம் முயற்சியால் வந்தால் பெரும்பாலும் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் அடுத்த கட்சியில் குறைந்தபட்ச பலனை தருவது மட்டும் தருவதாக அமையும். அதுவே அருளால் வந்தால் அதிகபட்ச பலன் தரும். ஆனால் அது நிரந்தரமாக இருக்க நாம் உடனே முயன்று இல்லாத திறமைகளையும் குணங்களையும் விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால 10 கட்டத்தை பற்றி பக்தர்கள் உடனே முயன்று இல்லாத திறமைகளையும் குணங்களையும் விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும். பக்தர்கள் நிலை பல. அன்னையிடம் வந்த ஒரு பிரார்த்தனை பலித்ததும் அவர்கள் போய்விடுவது வழக்கம். அடுத்த வகையானவர்கள் அன்னையை நிரந்தரமாக ஏற்றுக்கொண்டு எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்வார்கள். அன்னைகிட்ட வந்து இப்போ 33 வருஷமா இந்த மையம் நடத்துகிறோம். அன்னைகிட்ட வந்து அவங்ககிட்ட நல்ல பலன் பெற்றவங்கள அன்னையை விட்டு விலகி இருக்கிறவங்கள நிறைய பார்க்குறேன். நிரந்தரமா இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அது அந்த வளர்ச்சி அடைந்து வெளிநாட்டில் இருந்துட்டு இன்னமும் இருக்காங்க. இப்போ இன்றைக்கு இந்த வெளிநாட்டு இதை இருக்கிற ராம்ஸு, பனையப்பன், இவங்கெல்லாம், மணிகண்டன், இவங்கெல்லாம் 20 வருஷமாக இருக்காங்க நைட்டு. ஒவ்வொரு வகையானவர்கள் நான் பலனுக்காகத்தான் வந்தேன் என்று சொல்லாதவர்கள். அவர்கள் சொல்லவே கூட வாழ்வுக்கும் எனக்கும் அன்னை தேவை, இனி அன்னை இல்லாமல் நான் இல்லை என்று சொல்ற நிலைமைக்கு அன்பர்கள் வரணும். இந்த 10 கட்டங்களையும் அடைய என்ன செய்ய வேண்டும் என்பது பொதுவாக நாம் அளித்ததே. அதை விளக்கமாக எழுதினால் கட்டுரை அதிக நீளமுடையாக இருக்கும். சுருக்கமாக குறிப்பிடுகிறேன்னு சொல்றாரு. இந்த அடுத்த இந்த என்ன செய்யணுங்கிறத அடுத்த வாரம் பார்ப்போம். நீளமுடையதாக இருக்கும். பிரார்த்தனை என்ற தலைப்பில் வனம் 10 நடைகளை இத்துடன் நினைத்து உதாரணமாக எழுதுகிறேன். பிரார்த்தனையை பற்றி உள்ள 10 கட்டத்தை சொல்றாரு. இன்னைக்கு இதோட முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் பார்ப்போம். தொடர்ந்து 63 இது இருக்கு. இதுல எதெல்லாம் முக்கியமானதோ அதை எடுத்து நம்ம பார்ப்போம். இந்த 10 கட்டங்கள்.